அடுத்து கவிதை அன்பில் அவர்கள் வருவார். அழைக்கிறேன். வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் சக தோழர்களுக்கும் அரைக்கூட்டத்தின் தலைவரும் என் அன்பு தம்பியுமான திரு திருமுருகன் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நீட் ஒரு நவீன தீண்டாமை. ஒரு முதலமைச்சர் டெல்லிக்கு கடிதம் எழுதுகிறார், நீட் என் மாநிலத்திற்கு வேண்டாம் என்று. ஆனால் முதலமைச்சர் இப்பொழுது பிரதமராகிவிட்டார். நிலைமைக்கு ஏற்றவாறும் பதவிக்கு ஏற்றவாறும் அதிகாரத்திற்கு ஏற்றவாறும் மக்களின் தேவையும் அத்தியாவசியமும் வாழ்வாதாரமும் மாற்றப்படுமே. ஆனால் இதில் யாரை நாம் குற்றம் சொல்வது? அன்று தீட்டு என சொல்லி படிக்க விடாத அதே மதவாதம் தான் இன்று நீட்டு என்னும் பெயரில் நெருப்பு வைத்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவம் படிக்க விரும்பிய மாணவர்களே நோயாளிகளாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் பொழுது, சுவரின் தெறிப்பிலே இந்த இடுக்கிலே வாழ எறும்புகளுக்கு தெரிகிறது, தேங்கிய சேரிலே குட்டை நீரிலே வாழ தவளைகளுக்கு தெரிகிறது, வேடன் எழுதிய அம்பிலே தப்பி பிழைக்க விலங்குகளுக்கு தெரிகிறது, பசியில் வற்றிய வயிறோடும் உணவின்றி கலங்கிய விழியோடும் வாழ சிலருக்கு தெரிகிறது. ஆனால் வாழ்வில் மயிரை கூட உதவாத மதிப்பெண்ணின்றி வாழத்தான் சில மாணவர்களுக்கு தெரிவதில்லை. சிறு புத்தகமே உலகமாய் நினைத்த அவர்களுக்கு பிறப்பின் அர்த்தம் புரிவதில்லை. கல்விதான் உலகம் என்ற மாயை அவள் உயிரையும் மாய்க்க துணிகிறது. இவையெல்லாம் தற்கொலை அல்ல, திட்டமிட்ட கொலை. இன்னும் எத்தனை உயிர்கள் உருகுலைந்து போகும்? கடந்து போன செய்திகளை நாம் மறந்து போக போக அவ்வப்போது உயிர் கொடுத்து நினைவுபடுத்தும் சில உயிர்கள் நமக்கு அவலங்களாக போகிறது. குடிசை சுவர்களின் நடுவில் கந்தையாடை மறைக்க கத்தியின்றி கணக்கில்லா பிரசவம் பார்த்தவள் எந்த கல்லூரியில் எழுதினாள் இந்த தேர்வை? 8 குழந்தை பெற்ற பின்பும் எட்டி நடக்கும் நடை நடந்த நம் தாய்மார்கள் பிழையின்றா மருத்துவம் பார்க்க எந்த குருகுலத்தில் பயின்றார்கள் இந்த தேர்வு எழுத? பொறுமையின் சிகரமாய் பூமி தாய் இருப்பதாலோ, அன்று நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டிருந்ததாலோ தான் அரங்கேறியதோ இந்த அவலங்கள்? வஞ்சமில்லா பிஞ்சுகளின் நெஞ்சில் இதை விதைத்தவர்கள் யாரோ? அகிலமெங்கும் சிறு மலையர்கள் சொல்வது எதிர்கால கனவுகளாக ஒன்றுதான், மருத்துவம் பயில்வது. கிழிந்த ஆடையும் எண்ணெய் வழிந்த முகத்தையும் ஏற்றுக்கொண்ட கனவை புறம் தள்ளி நிறுத்தியது கௌரவம் என்ற கர்வம். காந்தியால் பெற்ற சுதந்திரம் கடைக்கோடி ஏழை மகளை இன்னும் சென்றடையவில்லை போல. கனவை கூட சுதந்திரமாக நிறைவேற்ற முடியாமல் கரிக்கட்டையாக சாயும் தருணத்தில் இதுவும் ஒரு தரபரிதானோ? ஒவ்வொரு முறையும் உயிர்களை பலியிட்ட பின்னரே ஆரம்பிக்கிறது. விடையில் உண்டு சோர்ந்து போகாதே என்ற நம்பிக்கையும் கருவிழிகள் மறுவழியில் பதிந்த நீண்ட கால கனவும் நீட்டிக்க வாய்ப்பில்லை என்று உணர்த்துவதுதான் நீட் தேர்வா? 6ஆம் அறிவை உயிர்ப்பிக்கும் கல்வி அறிவு நீட் என்ற பெயருடன் 5 அறிவு ஜீவன் போல் இன்னும் எத்தனை உயிர்களை பலிவாங்க காத்திருக்கிறது? ஒருவேளை உங்கள் நீட் தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் மூக்குத்தி முதல் உள்ளாடை வரை 4 பேர் மத்தியில் ஆராய்வதுதான் உங்கள் விதிமுறை என்றால் இது ஒரு நவீன தீண்டாமை தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.